ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயும் 1/4 கப் அளவுக்கும் பொட்டுக்கடலையும் 2 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, கொஞ்சமாக உப்பு, சட்னிக்கு தேர்ந்தாப்பில் தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளியில் உள்ள தண்ணியே இது கரெக்டாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். கார சட்னி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் ரெண்டு சட்னிக்கும் சேர்ந்த மாதிரி நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை 2 சட்னிலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னியில் கம்மியாகவும் கார சட்னியில் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டக்குன்னு ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும்.